எல்லாருக்கும் வணக்கம். அண்ணாமலை நேத்திக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார். அண்ணாமலைன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிஜேபியில மாநில தலைவரா இருந்தார். அதுவும் திடீர்னு மாநில தலைவராகி, அதில ஒரு 3 வருஷம் இருந்து, என் வாழ்க்கையிலேயே நான் அதிமுகவோட கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சவால்லாம் விட்டு, அந்த கூட்டணி அது வரவே சாத்தியமில்லாத ஒன்றாக ஆக்கி பண்ணினாரு. அப்புறம் இவர் தலைமையில தான் பாராளுமன்ற தேர்தல் நடந்தது. 40 தொகுதியிலயும் பிஜேபி தோற்றுது தமிழ்நாட்ல. அதாவது 39+1. ஆனா, அப்ப கூட இவர் என்ன சொன்னாரு, "எங்க வாக்கு சதவீதம் ரொம்ப உசந்துருச்சு. நாங்க இப்ப 27% இருக்கோம்." அப்படியெல்லாம் இவருக்கே பிஜேபி தமிழ்நாடு அண்ணாமலை சொல்ற மாரி 27% இருந்ததுன்னா, தமிழ்நாட்ல மொத்த ஜனத்தொகை 30 கோடி இருக்கணும். இப்போ நமக்கு 8 கோடி 8.5 கோடி ஓட்டு போடுறவங்க 6.5 கோடி பேர் தகுதியானவர்கள். அதில் ஒரு 6 கோடி 5.25 கோடி தான் ஓட்டு போடுவாங்க. ஏனென்றால் கடந்த சில காலங்களிலேயே தேர்தலில் பார்த்தீங்கன்னா, இந்த வெற்றி அடையக்கூடிய கட்சி, ஆட்சி அமையக்கூடிய கட்சிக்கும் ஆட்சியை இழக்கக்கூடிய கட்சிக்கும் 2.5 இல்லை 3 லட்சம் ஓட்டுகளுக்குள்ள தான் முடியுது. அதாவது 1.5% இல்லை 2%க்குள்ள முடிஞ்சிருது. ஆனால் அதுக்குள்ள ஒவ்வொருத்தருமே எனக்கு எத்தனை ஓட்டு வங்கி இருக்கு தெரியுமா, எனக்கு எப்படி இருக்கு. தமிழ்நாட்டில் ஓட்டு வங்கின்னு சொல்லிக்கக்கூடிய 2 பெரிய கட்சிகள் என்றால் அது திமுக, அதிமுக மட்டும்தான். அதுக்கப்புறம் டிஜிட்டில் வர்றது எல்லாமே 2 டிஜிட்டில் வருதா 1 டிஜிட்டில் வருதாங்கிறதெல்லாம் தெரியாது. இதுதான் உண்மையான ஒரு விஷயம். எஸ்வி சேகருக்கு என்ன அரசியல் தெரியும்னு கேட்குறவங்களுக்கு நான் 1989லேருந்து அரசியலில் இருக்கேன். நான் கட்சி அரசியலுக்கு வந்தது 2004. ஓகே, அந்த 2004லேயே கால்குலேட் பண்ணி பார்த்தாலே கிட்டத்தட்ட 22 வருஷம் அரசியல் அனுபவம். அதனால் ஒன்றுமே இல்லாத பேசுகிறவங்க எத்தனையோ பேருக்கு நடுவில் நான் பேசுகிறது சரியாக இருக்குன்னு நினச்சிக்கிறவங்க ஒருத்தர் இதை எடுத்துக்கங்க. பாக்கி பேர் இதை எடுத்துக்கணும்னு அவசியமே இல்லை. உடனே அறிவாலயத்துக்கு சொம்பு தூக்குற, அங்கே போய் இது கழுவி விடுற, உனக்கு 200 ரூபா கிடைக்குது அப்படின்னு பேசுகிறவங்க முட்டாள்கள். அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஏனென்றால் நான் மயிலாப்பூர் எம்எல்ஏவாக இருந்தபோது 300 கோடி ரூபா வேலை நடந்ததுலேயே ஒரு பைசா கமிஷன் வாங்காத எம்எல்ஏவை நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். இப்போ போய் எனக்கு 200 ரூபாலாம் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா என் ட்ராமாவில் நடிக்கிறவங்களுக்கே நான் 500 ரூபா கொடுக்குறேன் குறைஞ்சபட்சம். அதனால் நீங்கள் எழுதுறதெல்லாம் என்ன வேணால் எழுதிக்கலாம். ஒரு பீடியும் சிங்கிள் டீயும் இருந்தால் என்ன வேணால் எழுதுறதுக்கு பேர் தான் சோஷியல் மீடியா. அது எழுதுறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது. அதை படிக்கணுங்கிற இஷ்டம் இருந்தால் படிப்பேன், இல்லைன்னா பிளாக் பண்ணிட்டு நான் போயிட்டே இருப்பேன். அவ்வளோதான். நம்ம விஷயத்துக்கு வருவோம். அண்ணாமலை திடீரென்று எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, டயாலிசிஸ்க்கு அழைச்சிட்டு போனோம், பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை. இந்த மாதிரி சூழ்நிலையில் நான் நயினார் நாகேந்திரன்கிட்ட சொல்லிட்டேன், தலைவர்கிட்ட, என்னால் இந்த 6 தொகுதி பொறுப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு. அதாவது நயினார் நாகேந்திரன் தலைவர்கிட்ட தான் சொல்லிட்டீங்களே, இப்போ எதுக்கு பப்ளிக்கில் சொல்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. இல்லை, இந்த விஷயம் இவர் விலகினா விலகிட்டு போட்டோம் அப்படின்னு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதை ஒரு பெரிய பேசு பொருளாக்கி, அடாடா அண்ணாமலை போயிட்டாரா, ஐயோ இனிமேல் பிஜேபிக்கு எதிர்காலமே இல்லாத போயிடுமே அப்படின்னு ஒரு 10 பேர், ஏன்னா காசு கொடுத்தாக்க கூவத்தானே செய்வாங்க, அது மாதிரி அந்த மாதிரி பேசி அவங்கெல்லாம் உடனே அண்ணாமலை எப்படியாவது வரணும், அண்ணாமலைக்கிட்டேயே இந்த 234 தொகுதியும் கொடுத்துருங்க, அண்ணாமலை சொல்கிறபடியே கேளுங்க, அண்ணாமலைக்கு கீழே இபிஎஸ்ஸை மண்டி போட வைங்க, அப்படியே நயினார் நாகேந்திரன் அண்ணாமலை வீட்டு வாசல்லையே காத்திருக்க சொல்லுங்க, அப்படியெல்லாம் நடக்குங்கிற ஒரு கனவு. அந்த கனவு தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏனென்றால் அண்ணாமலைக்கு ஆரம்பத்திலேயே எதையுமே மிகைப்படுத்தி பேசுவது, பொய்யை அதிகமாக சொல்லுவது. இந்த வாட்ச் தெரியுமா, இந்த பிரெயின் நேற்றுக்கு பாம்பேயில் மோதித்தில் அந்த 2 வால் பகுதி அந்த சைட்லேருந்து எடுத்து ராத்திரியோட ராத்திரி எனக்கு ஒருத்தன் பண்ணி கொடுத்தான் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த ட்ரெண்ட். அப்படியா, ஆமாம் சும்மாவா, இது விலை 15 லட்ச ரூபா. எனக்கு ஒருத்தன் 6 ரூபா 50 பைசா கொடுத்துட்டு போயிருக்கான்.
₹6.50 யாரு? அதெல்லாம் நான் சொல்ல முடியாது. இந்த மாதிரியான பேச்சுக்கள் தான் அவர்கிட்ட ஜாஸ்தி. நான் 2,00,000 புஸ்தகம் படிச்சிருக்கேன். 20,000 புஸ்தகம் படிச்சிருக்கேன். எதை வேணா சொல்லலாம். ஏதோ கொஞ்சம் ஞாபக சக்தி இருக்கிறதுனால படித்து கடன் அடித்து பாஸ் பண்ணி ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகி ஏதோ வந்துட்டார். இப்போ நம்ம விஷயத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா, பாரதிய ஜனதா என்பது எப்படின்னா அந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம். டெல்லி சொன்னால் நீ கேட்கணும், இல்லையா அவ்வளோதான் அவுட். அதுதான் அவங்களுக்கு பேசி கண்ணா இல்லைடா கண்ணா பார்த்துக்கூட சொல்லலாம் அப்படிலாம் பேசவே மாட்டாங்க அவங்க. ஏனென்றால் ஐடிசி சோழாவில் மீட்டிங் நடக்கும்போது அமித்ஷா இபிஎஸ்ஸுக்காக காத்திருக்கும் பொழுது அண்ணாமலை தலைவராக இருந்தால் நான் வரமாட்டேன்னு இபிஎஸ் தெளிவாக சொன்ன பிறகு 4 மணிக்கு நயினார் நாகேந்திரனை மட்டும் தலைவர் பதவிக்கு அப்ளிகேஷனை போட வச்சு பாக்கி யாரையுமே போட விடாமல் பண்ணி அதன் பிறகு அந்த அப்ளிகேஷன் மட்டும் அக்செப்ட் ஆச்சுன்னு சொன்ன பிறகு வீட்டிலேருந்து கிளம்பி வந்தவர் தான் இபிஎஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? இபிஎஸ் கிட்ட இருக்கிற கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டு அண்ணாமலை அன்றைக்கு தலைவரிலிருந்து இறக்கப்பட்டார். இது நடக்கும்னு நான் முன்னாடியே 1 வருஷம் முன்னாடியே நான் சொன்னேன். ஆச்சா அது நடந்ததா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பவும் விடலை அவர். இங்கே ஒரு பேட்டி கொடுத்தா கோயம்புத்தூரில் வேறு பேட்டி கொடுக்க வேண்டியது, கரூரில் நயினார் நாகேந்திரன் வேறு பேட்டி கொடுத்தா இவர் வேறு ஊர்லேருந்து வேறு பேட்டி அதுக்கு எதிராக கொடுக்க வேண்டியது. அதாவது அண்ணாமலையுடைய அடிப்படை நோக்கமே நம்மை தாண்டி யாருமே சிறந்த தலைவராக இங்கே இருந்துடக்கூடாது. அப்படி இருக்கிற மாதிரி இருந்தால் அதை இருக்க விடாத செய்யணும் அப்படிங்கிறது தான். அதனால தான் அண்ணாமலை தலைமையில் அந்த 40 தொகுதியும் தோற்று போச்சு. ஏன் தோற்று போச்சு? தன்னை தவிர பாக்கி 39 வேட்பாளரும் தோக்கணுங்கிற எண்ணத்திலேயே அவர் நடந்ததுனால அந்த கெட்ட புத்தியே அவரை தோக்கடிச்சுது. அப்பவும் என்ன சொன்னார்? நான் ஓட்டு வங்கி ஜாஸ்தி, குறைச்ச ஓட்டில் தான் தோற்றுருக்கேன். அதுக்காக என்ன பண்ண முடியும்? பாராளுமன்றத்தில் நீ பெஞ்சில் உட்காருதப்பா, தரையில் வேணால் உட்காந்துக்கான சொல்லுவாங்க. ஒரு ஓட்டில் தோத்தாலும் தோத்தது தானே. அந்த அடிப்படை ஞானம் கூட இல்லாமல் எதையோ பேசிக்கொண்டிருக்கார். இப்போ கூட என்னன்னா அவருக்கு இந்த கூட்டணி பிடிக்கல, இது வரக்கூடாதுன்னு நினைக்கிறார். ஏடிஎம்கே பிஜேபி வரக்கூடாது. இது என்ன காரணமோ தெரியல. அவர் யாருக்காவது ஸ்லீப்பர் செல்லாக இருக்காருங்கிறதாவும் நமக்கு தெரியாது. ஆனால் அண்ணாமலை இருந்தால் இந்த தேர்தலில் போன்ற ஒரு 4 சீட்டு ஜெயிச்சோம், அது கூட ஜெயிக்கிறது கஷ்டம் அப்படின்னு நயினார் நாகேந்திரனும் இபிஎஸும் இபிஎஸ்ல பெருசாக சொல்ல போகிறதில்ல. ஏன்னா அவர் ஏடிஎம்கே, நான் என் கட்சி ஜெயிக்கிறத நான் பார்த்துக்கிறேன்ட்டு போயிடுவார். ஆனால் இப்போ பிரச்சனையே 40 சீட்டு கேட்குறதா, 50 சீட்டு கேட்குறதா, 52 தொகுதி வாங்கலாமான்னு யோசிக்கிறாங்க. இப்படி தான் காங்கிரஸ் கூட ஒரு தடவை 60 தொகுதி கேட்டு மிரட்டி வாங்கினாங்க திமுக. கடைசியில் 5 தொகுதி தான் ஜெயித்தாங்க. அப்போ நமக்கு என்ன இருக்கோ அவ்வளோதான். நீங்கள் 100 தொகுதி 300 தொகுதி கூட நிற்கலாம், ஜெயிக்க முடியாது. ஃபஸ்ட்டு அந்த ஓட்டு வங்கியே இல்லை இன்னைக்கு. சீமான் கூட சொல்கிறேன், சீமானுக்கு இருக்கிற ஓட்டு வங்கி தமிழ்நாட்டு பாஜகவுக்கு கிடையாது அப்படின்னு ஓரளவுக்கு பரவலாகவே பேசுகிறாங்க. அதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த 6 தொகுதிக்கு மட்டும் நான் தலைவராக இருந்தவனை கவுன்சிலர் மாதிரி ஆக்கிட்டாங்க, எம்பியாக இருந்தவனை கவுன்சிலர் மாதிரி ஆக்கிட்டாங்க. நம்ம என்ன செய்வோம்? இது அசிங்கமாக இருக்குது. இதுக்கு நடுவில் வர தலைவர் பதவியிலேருந்து இறக்கணுன்னே உடனே அண்ணாமலை ஏன் இறக்கிறாங்க தெரியல உங்களுக்கு? அவர் அமித்ஷாவோட ரைட் ஹேண்டாக ஹோம் மினிஸ்ட்ரியில் அவருக்கு அவ்வளோ பெரிய இது கொடுக்குறாங்க. மினிஸ்ட்ரி பதவியில் கொடுக்குறாங்க அவருக்கு, தெரியுமா? அவரை இதில் நாகாலாந்துலேருந்து அவரை அப்படியே எம்பி ஆக்குறாங்க. என்னென்னமோ ஏன்னா இந்த பெய்டு ஏஜென்சின்னு இருக்குது. நான் மாதம் 1 கோடி ரூபா செலவழிச்சிட்டா என்னை பற்றி வந்துக்கிட்டே இருக்கும் நியூஸ். அதில் சில நாணயமானவங்க அதெல்லாம் போட இதெல்லாம் நியூஸ் ஆட்டு விட்டுருவாங்க. பாக்கி பேர் வாங்கின காசுக்கு கூவியே ஆகணுங்கிறதுக்காக அவங்க முறையில் நியாயப்படுத்தி அண்ணாமலை மாதிரி உண்டா, திருவண்ணாமலையே நம்ம அண்ணாமலைக்கு பிறகு தான் பேர் வந்தது. அண்ணாமலை படமே ரஜினிகாந்த் அண்ணாமலையை பார்த்து தான் வச்சார். இப்படி என்ன வேணால் எழுதிக்கிட்டே இருக்கலாம். அதை யார் வேணால் நம்புறவன் நம்ப போகிறான், நம்பாதவன் நம்ப போகிறது. அதை பற்றி நமக்கு என்ன இருக்குது? ஆனால் அதை டெய்லி படித்து பார்த்துட்டு நம்மளை பற்றி வந்திருக்கு
ஏன்னா நியாயமாக சம்பாதிச்ச காசாக இருந்தால் அதை செலவழிக்கிறதுக்கு முன்னாடி யோசிப்போம். எங்கெங்கேருந்தோ பணம் வருது. ஏன்னா என் குடும்பத்தையே என் நண்பர்கள் தான் 10,00,000 ரூபா மாதம் கொடுத்து காப்பாற்றுறாருன்னு சொன்னவர் தான் அண்ணாமலை. சொன்னாரா இல்லையா? எல்லாமே அவர் வாய்ஸில் இருக்கு. இனிமேல் ஏர்போர்ட்டில் இந்த வரத்தை போகிறதே நான் பேட்டி கொடுக்க மாட்டேனார். அப்புறம் பேட்டி கொடுத்தாரா இல்லையா? நான் செருப்பே போட்டுக்க மாட்டேனார். அப்புறம் நயினார் நாகேந்திரன் வாங்கி கொடுத்த செருப்பை போட்டுக்கிட்டாரா இல்லையா? எதுக்காக சொல்கிறேன், அவரால் அவர் சொன்னது எதையுமே காப்பாற்ற முடியாது. பொய்யினுடைய முழு பிறப்பிடம் அண்ணாமலை. சவுக்கால் அடிச்சுக்கிட்டார். வலிக்கவே வலிக்காத இலவம் மஞ்சால பண்ணின ஒரு சவுக்கு வாங்கி படார்னு சவுண்டை போடுற மாதிரி போட்டு அடிச்சுக்கிட்டார். என்னத்துக்காக அடிச்சுக்கிட்டாரு? ஏன் எதுக்காக? யாரோ ஒருத்தர் எங்கேயோ தப்பு பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு ஏற்றுக்கிறேன்னு அடிச்சுக்க முடியும்? நீங்கள் யோசிச்சு பாருங்க. அவர் பாரதிய ஜனதா வளர்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கார்? 3 வருஷம் இருந்தார் இல்லையா? ஒரு வருஷத்துக்கு 100 கூட்டம் போட்டிருப்பாரா தமிழ்நாட்டில்? 100 கூட்டம் ரொம்ப ஜாஸ்தி. 10 கூட்டம் போட்டிருப்பாரா? அவ்வளோதான் போட்டிருப்பார். அதில் 8 இவரே பேசியிருப்பார். இதுதான் நடக்கும். இதுதான் நடந்திருக்கு. அதுக்காக புரிஞ்சுக்கணும். நீங்கள் அரசியலில் யாரை வேண்டுமானாலும் நம்பலான்னு நம்பிடாதீங்க. அரசியல்ங்கிறதும் சினிமாவுக்கு அடுத்தபடியாக மிக அதிகமான பிரமிப்பை உண்டு பண்ணி நம்மளை அப்படியே இழுத்துரும். நமக்கு நல்லது செய்கிறவங்களுக்கு நாம் திருப்பி நல்லது செய்யணும். அந்த எண்ணம் இருந்தால் போகிறோம் அரசியல். வேறு எதுவுமே வேண்டியது இல்லை. அண்ணாமலை விலகினாரா விலக்கப்பட்டாரான்னா அவர் துரத்தப்பட்டார். இந்த இடத்துல நீ வேணாம், வெளில போ, இந்த எலெக்ஷனில் நீ வேணாம். ஆனால் இன்றைக்கும் ஆச்சரியம் இல்லை. அண்ணாமலையை நாளைக்கு இந்த எலெக்ஷன் நடக்கிற வேறு மாநிலத்துக்கு எங்கேயாவது பொறுப்பாளராக போட்டு அமித்ஷாலாம் அனுப்புகிறோம். அவருக்கு சென்ட்ரல் மினிஸ்டர் பதவி அதெல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவர் தன்னை ரொம்ப மிக அளவு கடந்து அதிகமாக அவர் நினச்சிக்கிறத விட மக்கள் அதிகமாக நினச்சிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டதுனால வந்த பிரமையினால் ஏற்பட்ட ஒரு சின்ன கூட்டம்தான் அவருக்கு. அது ஒன்றும் ஓட்டு வங்கியெல்லாம் இல்லை. அது அதனால அண்ணாமலைங்கிறத சொல்கிறதெல்லாம் சும்மா. பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் இந்த ஜாதி மத அரசியல், சாமியை வச்சு அரசியல் பண்ணுறது அதெல்லாம் எடுபடாது. தமிழ்நாடு வித்தியாசம். திருச்செந்தூர் கோயிலுக்கு 10 லட்சம் பேர் போவாங்க. பழனிக்கு 10 லட்சம் பேர் போவாங்க. 10 லட்சம் பேர் ஒரே கட்சிக்காக ஓட்டு போடுறாங்க. 10 கட்சிக்கு ஓட்டு போடுவான். அவன் கடவுள் பக்தி வேற, அவன் ஓட்டு போடுற சாய்ஸ் வேற. ஓட்டு போடுறதுன்னு எதுக்காக போடுறாங்க? எந்த அரசு நமக்கு நல்லது செய்யுதோ அந்த நல்லவே நமக்கு தொடர்ந்து கிடைக்கும்னா அந்த அரசுக்கு மறுபடியும் ஓட்டு போடுவோம். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா திமுகவுக்கு தான் மறுபடியும் போடுவோம். இல்லை நானும் செய்வேன், நானும் இதை செய்வேன்னு வேறு கட்சிகள் வாக்குறுதி கொடுத்தா கூட திமுக கொடுத்த போது செய்யும்போது அதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு சொன்னவங்க நீங்கள் இப்போ எப்படி சொல்கிறீங்கன்னு தானே கேட்பாங்க. தவிர தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நினைக்கக்கூடாது. படித்தவங்களை விட படிக்காதவர்கள், ஏழைகள் ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய அரசியல் களம்தான் தமிழ்நாடு. அதை புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சிக்காத வரைக்கும் இங்கே ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது கூட்டணியோடைய தயவில் பலத்தில் ஜெயிக்கலாம். ஆனால் அண்ணாமலை அதிமுகவை, ஜெயலலிதாவை எல்லாரையும் விமர்சித்ததுக்கு என்னதான் எடப்பாடி கதறினாலும் தொண்டர்கள் பிஜேபிக்கு ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்க. அதுதான் நடக்கும். இதுதான் நடக்க போகுது பாருங்க. இதான் என் கணிப்பு. பல தேர்தலில் நல்லா வந்திருக்கு. அதுக்காக நான் சொல்கிறேன். அதனால் திருப்பி அண்ணாமலையை ஐயோ அவரே விலகிட்டாரே, அப்பா உடம்பு சரியில்லைன்னு அப்பா உடம்பு சரியில்லைன்னா பார்த்துக்க இவர் குடும்பத்தையே யாரோ ஃப்ரெண்ட்ஸ் தான் 10 லட்ச ரூபா கொடுத்து பார்த்துக்கிறேன்றாங்க. இப்போ அதுக்கு மேலே இன்றைக்கி அண்ணாமலைக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான கோடி ரூபா சொத்து இருக்குதுன்னு பல இதில் அண்ணாமலை ஃபைல்ஸ் அளவுக்கு எல்லா சேனல்லையும் நிறைய சோஷியல் மீடியாவில் நான் படிக்கிறேன். அப்படி இருக்கிறதுல 10% உண்மையாக இருந்தால் கூட ஒரு 2 ஆளை போட்டு பார்த்துக்க முடியாத அப்பாவை? 24 ஹவர்ஸ்க்கு அவர் அட்டென்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தர், அப்புறம் இந்த ஹாஸ்பிட்டல் அங்கெல்லாம் அழைச்சிட்டு போயிட்டு வரதுக்கு, டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு. இன்ஃபேக்ட் அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய வசதிக்கு ஒரு டயாலிசிஸ் மிஷினையே வீட்லேயே வாங்கி போட்டுடலாம். டாக்டர் மாத்திரம் டயாலிசிஸ் பண்ணினா போதும். ஒரு ஏசி ரூம் பண்ண முடியாதா இவருக்கு? பெங்களூரில் ஏதோ அப்பார்ட்மெண்ட் கட்டுறாருங்கிறாங்க, அது கட்டுறாருங்கிறாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்களே, இது பண்ண முடியாதா?
இல்லை இதுக்கு நடுவில் இவர் தொகுதியை பார்த்துக்கிட்டா இதுக்கு நடுவில் இப்போ அங்கேருந்து போய் ஒரு 1 ஹவர் அப்பாவை பார்க்க முடியாதா? இல்லை ராத்திரி இப்போ எந்த தேர்தல் பிரச்சாரமாக இருந்தாலும் ராத்திரி 10 மணிக்கு மேலே பிரச்சாரம் கிடையாது. 10 மணிக்கு மேலே வீட்டுக்கு போயிட்டு காலையில் 8 மணி வரைக்கும் வீட்டில் இருந்து அப்பாவை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி தேர்தல் பணியை கவனிக்க முடியாதா? சொல்லுங்க. இப்படியெல்லாம் இருக்கும்போது, ஐய்யய்யோ! என்னமோ நானே கூட இருந்து பார்த்துக்கணும். எனக்கு வேற வழியே இல்ல. அதாவது பொய் சொல்றதுலயும், உளறதுலயும் ஒரு மாஸ்டரேட் ஒரு மாஸ்டர் டிகிரி அது வாங்கினது அண்ணாமலை. அதுக்கு தனியா டாக்டரேட் குடுக்கலாம் அவருக்கு. அந்த மாரி. அதனால இது அண்ணாமலை இல்லாமல் தான் தமிழக இந்த வரும் தேர்தலை பாஜக கூட்டணி, என்டிஏ கூட்டணி சந்திக்கும். அவ்வளோதான். வெற்றி பெறும்னு சொல்ல முடியும். அண்ணாமலை இல்லாட்டா வெற்றி பெறுவோம்னு நினைக்கலாமே தவிர, அண்ணாமலை இல்லாட்டாலும் அதே தான். என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஓட்டு வேணா வாங்கலாம். அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. அது நயினா நாகேந்திரனும் அரசியல் தெரிந்தவர் தான். நல்ல அரசியல் தெரிந்தவர். அவருக்கு எங்கே அரசியல் பண்ணுவோம், அதை கரெக்டாக இபிஎஸோட சேர்ந்து பண்ணிட்டார். அவ்வளோதான். தமிழக பாஜகவெல்லாம் இன்னும் தேர்தலுக்கு இது எல்லாத்தையும் சிறப்பாக விளங்கணும்னா கேசவம் விநாயகம் போன்றவர்கள் தமிழக பாஜகவிலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும். இதெல்லாம் நான் என்னோட அனுபவத்தில் பார்த்த விஷயங்களை வைத்து சொல்கிறேன். ஏன்னா இங்கெல்லாம் தலைவருக்கு மரியாதை கிடையாது. ஆர்கனைசிங் செக்ரட்டரி, அதுக்கு மேலே கேசவ விநாயகம். அப்போ அந்த இடமே சரியில்லைன்னா தலைவர் என்ன பண்ணுவார்? யோசிச்சு பாருங்கள். இதுதான் ஆக மொத்தம். இது நம்முடைய அருமை தம்பி அண்ணாமலை அவராக விலகி எல்லாம் போல. நீ விலகி இருக்கன்னா போ, நகர் ஒத்து அப்படின்னு சொல்லி ஒதுக்கப்பட்டு விட்டார். இதுதான் இதில். அடுத்த பாயிண்ட்டு திருப்பியும் மறுபடியும் தாவேக்கா அவருடைய 3வது ஆண்டு. அடுத்தது தாவேக்கா அதோடைய 3வது ஆண்டு சிறப்பாக கொண்டாடு. 2 ஆண்டு முடிஞ்சு 3வது ஆண்டு டான்ஸ் ஆடி விசில் அடித்து எல்லாம் பண்ணியிருக்காரு. அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு தலைவர் தொண்டர்களோடு சேர்ந்து டான்ஸ் ஆடுறதுல என்ன இருக்குது? அதில் என்ன இருக்குது? ஒன்றும் தப்பே கிடையாது. ஒரு பிரதமர் போகிறார், மேகாலயா போகிறார், மணிப்பூர் போகிறார், அங்கே இருக்கிற பழங்குடி மக்களோட ஒரு டான்ஸ் ஆடணுன்னா ஆடுறாங்க. அதுக்காக அவர் பாரு டான்ஸ் ஆடிட்டுருக்காருன்னு அந்த இதுக்கெல்லாம் நான் போகலை. ஏன்னால் அடிப்படையாக விஜய் என்பவர் ஒரு நடிகர். அந்த பிளட்டு உள்ளே இருக்கத்தானே செய்யும். ஒரு மிகச்சிறந்த டான்ஸர். ஒரு ரிதம் கேட்டால் உடம்புல அந்த ரிதம் வரத்தானே செய்யும். அதில் என்ன தப்பு இருக்குது? அவர் என்ன கோயிலுக்குள்ளே போய் டான்ஸ் ஆடிட்டார்? அவருடைய மாநாட்டில் ஆடிருக்காரு. அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அந்த நடிப்போடையே அவர் வச்சுருக்கணும். அரசியலுக்கு வந்திருக்கக்கூடாது. அவர் என்ன நினச்சிட்டாரு, நம்ம ஆட்சியில் பங்குன்னு அத்தனை பேரும் நம்மக்கிட்ட வந்துருவோம்னு நினச்சாங்க. ஆட்சியில் பங்குன்னு சொன்னதை எல்லா கட்சிகளும் சாதகமாக்கி திமுகவோட கூட்டணின்னா நீங்கள் எப்படி நான் கேட்குற சீட்டு தரீங்களா? இல்லை நான் விஜய்கிட்ட போயிட்டு வரேன், விஜய்கிட்ட போயிடுவேன், என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி விஜயை ஒரு ட்ரம்ப் கார்டாக பயன்படுத்திக்கிட்டு இவங்க தனக்கு வேணுங்கிறதை சாதிச்சு கொள்ளக்கூடிய ஒரு கேத்தலிஸ்ட், ஒரு கிரியா ஊக்கியாக விஜய் பயன்பட்டாரே தவிர அவரை நம்பி போனவர் ஒரே ஒரு சீனியர் பொலிட்டீஷியன் செங்கோட்டையன். அவர் ஜெயலலிதா காருக்கு பிரச்சார வாகனத்துக்கு முன்னாடி கீழே அப்படி உட்காந்துருப்பார். அம்மா பேசுவாங்க, வணக்கம் மாம்பாங்க. அம்மா பேசி போனோன்னு சரன்னு கிளம்பி அடுத்த பாயிண்ட்டுக்கு போய் ரெடி பண்ணுவார். அதை தன்னை விட ஒரு 30 வயசு வயதில் சின்ன விஜய்கிட்ட அவர் கும்பிடு போட்டு கீழே உட்காந்து பண்ணுவாரான்னு தெரியாது. தவிர என்றைக்குமே அரசியல் கட்சி அது ஒரு சினிமாலேருந்து வர்றதுன்னா சினிமா ரசிகர்களும் அரசியல் தொண்டர்களும் இணைஞ்சு பணியாற்றுறது ரொம்ப கஷ்டம். ஏய் உனக்கு என்ன தெரியும், தலைவர் எனக்கு எத்தனை வருஷமா தெரியுமா, ஓரமாக போ அப்படிமா ரசிகன். ஆனால் அந்த கட்சி தொண்டனான பிறகு கட்சி நிர்வாகம் சொன்னாங்க ஒத்து போ அப்படின்ட்டு தான் போவாங்க. அந்த டிசிப்ளினே இன்னும் இவங்களுக்குள்ள வரலை. இது முழுக்க அவரால் இந்த கட்சியுடைய கட்டுக்கோப்பில் கொண்டு வர முடியல. தவிர விஜய் இந்த தேர்தலில் விஜயகாந்த் மாதிரி ஒரு சீட்டு ஜெயிக்கலாம், இல்லை கமலஹாசன் மாதிரி ஒரு சீட்டு கூட ஜெயிக்காத கூட போகலாம்.
ஆனால் விஜய்க்கு ஜனநாயகன் கடைசி படம் அல்ல. கண்டிப்பாக அவர் ஜூனுக்கு அப்புறம் படம் பண்ணுவார். ஓகேயா? அவர் ஜாதக ராசி நடிகராகத்தான் இருக்கணும்ன்ற. அவர் அரசியலுக்கு ஆசைப்படல. மறுபடியும் அடுத்த படத்தில் அவர் சீஃப் மினிஸ்டராகவே ஆக்ட் பண்ணிடலாம். ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. அவ்வளோதானே. என்ன இருக்குது? நான் கூட தான், நான் டிகிரி படிக்கலை, டிப்ளமா தான் படித்தேன். எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம். அதுக்கப்புறம் பார்த்தா எத்தனை படத்தில் கலெக்டராக நடிச்சிட்டேன், போலீஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸராக நடிச்சிட்டேன், வக்கீலாக நடிச்சிட்டேன், ஜட்ஜாக நடிச்சிட்டேன், எல்லாம் நடிச்சிட்டேன். அவ்வளோதான். எது வேணுமோ அந்த ஃபோட்டோ எடுத்து மாட்டிக்க போகிறோம். இது என்னங்க இது? எல்லாரும் படித்த படிப்பு டிகிரி வழியாக ரோட்டில் சுற்றுறாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதனால் விஜயோடைய அந்த அவர் கடையை திறந்து வச்சுட்டு வாங்க எல்லாரும் பார்ட்னர்ஸ்ன்னாரு. அவரை தவிர வரல. ஒரு 4-5 கட்சியில் இருந்த ஆதவ அர்ஜுனா ஆரம்பத்திலே ஒரு மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ரூட்டு போட்டு கரெக்டாக விஜயை ட்ராப் பண்ணி உள்ளே கொண்டு வந்து சேர்ந்துட்டார். உலகத்திலேயே நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் இந்த ஃபோனுடைய கேமராவை ஆஃப் பண்ணிட்டு இந்த இதெல்லாம் சவுண்டையும் எடுத்துகிட்டு நான் ரெக்கார்ட் பண்ணி இந்த ரெக்கார்டிங் எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட கேட்டால் உங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும். அதுதான் NDTV இன்டர்வியூ. வட இந்திய சேனலுக்கே என்னுடைய தலைவர் பேட்டி கொடுத்துட்டார். எப்படி? கேமராவை ஆஃப் பண்ணி, மைக் ஆஃப் பண்ணி, கூட தன்னுடைய இவரை வச்சுக்கிட்டு, ஆலோசகரை வச்சுக்கிட்டு, அவர் பாதி பதில் சொல்லி இவர் பாதி பதில் சொல்லி, அவங்க என்ன நினச்சிருக்காங்க, இவர் 45 நிமிஷம் நம்மளோட பேசணுன்னே இதை அப்படியே டேக் போவார்னு நினச்சோன்னே அவர் சொல்லி டீ கொடுத்து அமிச்சிட்டார். இது மிகப்பெரிய அசிங்கம். ஒரு பத்திரிகை ஊடகத்துறைக்கு மிகப்பெரிய அசிங்கத்தை உண்டு பண்ணிட்டார் விஜய். அது புரிஞ்சுக்கணும். என்னுடைய 17 வயசில் ஒரு மிகப்பெரிய நடிகர் வீட்டுக்கு நான் டேப் ரெக்கார்டர் எடுத்துகிட்டு போகிறேன் ரேடியோ ப்ரோக்ராமுக்காக. எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு, அவர் கிளம்பிடுவார் 8 மணிக்கு போயிட்டு அப்படின்னு. போனேன். 8:30 மணி 8:45 ஆச்சு. அவர் வரவே இல்லை. வாசலில் உட்காந்துருக்கேன், யாருமே இல்லை. கொஞ்ச நேரம் கேட்டால் இல்லையே ஐயா பின்வழியாக போயிட்டார். பின்வழியாக போயிட்டாரா? அப்படி என்ன கடன் அவருக்கு அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அப்பா கேட்டார், ரெக்கார்ட் பண்ணலையான்னு. நான் ரெக்கார்ட் பண்ணல. அவர் எங்கே இருக்கா? அவர் ஏவிஎம்லேயோ வாகினிலேயோ இருக்கார். அப்போ அங்கே போயிட்டாங்க. நான் போக மாட்டேன். அங்கே ரெக்கார்டிங் ஸ்டூடியோலாம் இருக்குது, அங்கே ரெக்கார்ட் பண்ணி சொல்லி அந்த டேப்பை இங்கே அனுப்ப சொல்லுங்கள். நான் போக மாட்டேன். நான் அப்போ எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டேன். நான் போக மாட்டேன்னா அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாட்ட சொன்னேன். அப்படிப்பட்டவன் நான். சுயமரியாதையை என்றைக்குமே எழுந்துடக்கூடாது. ஆனால் விஜய் என்ன நினச்சிருக்கா, தனக்கு தான் அதிகமான சுயமரியாதை இருக்குது, பாக்கி யாருக்குமே எதுவுமே இல்லை. சினிமா நடிகனுங்கிறவன் யார்? நாம் காசு கொடுத்து பார்த்தா தான் அவன் வாழ்க்கையை. யாருமே படம் பார்க்கலன்னா என்ன சினிமா? நான் உள்பட, ரஜினி உள்பட யாராக இருந்தால். அதனால தான் ரஜினி என்னை வாழ வைத்த தெய்வங்களே அப்படிம்பார். இதுதான் புரிஞ்சுக்கணும். அதனால் விஜய் இந்த ரேஸ்லலாம் இல்லை. விஜயை யூஸ் பண்ணிட்டாங்க, எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக பிரேமலதா அவர்கள் விஜய் கூப்பிட்றாங்க, போங்க, என்ன இருக்குது? பிரேமலதா இப்போ அவங்க தனியாக நின்று ஜெயிச்சிருப்பாங்களா? இதுக்கு முன்னாடி ஒரு கூட்டணி அமைக்கலையா? விஜயகாந்த் இருக்கும் பொழுதே விஜயகாந்தோடைய ஓட்டு வங்கி சரிந்து மிக சின்ன லெவலுக்கு வந்துருச்சு. இப்போ தன்னை ஃப்ரெஷ்ஷாக வர விஜயகாந்தாக இவங்க நினைத்து கொண்டு ஏகப்பட்ட டீல்லாம் பேசினா, அரசியலில் என்னென்னா இவனை சும்மா விட்டால் எங்கேயாவது போய் சேர்ந்து 1% கூட்டிடுவான், அதுக்கு மேலே நம்மளாவது கூட்டு வச்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் தான். அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. ஏன் இப்போ சீமான் வரவே மாட்டேன்றார்? அதுக்கப்புறம் ஏன் கம்பல் பண்ணல? அவர் வரமாட்டார்ப்பா, தெரியும் நிச்சயமாக, விட்டுரு, அவ்வளோதானே, போயிட்டாங்கல்ல. இவங்க தானே அல்லாடிட்டு இருக்காங்க. அதே போல் பாமக எடுத்துக்கிட்டாங்க, அப்பா பையனுடைய சண்டை என்றைக்கு இருந்தாலும் எல்லோரும். எனக்கு அன்புமணி மேலேயும் நல்ல ரெஸ்பெக்ட் உண்டு, ராமதாஸ் ஐயா மேலேயும் ரெஸ்பெக்ட் உண்டு. ஒரு தந்தையை எதிர்க்கக்கூடிய தனையனை அந்த வன்னியர்கள், அந்த வகுப்பினர் விரும்ப மாட்டாங்க. என்னது சொந்த அப்பாவையே எதிர்க்கிறது அப்படின்னு தான் அவங்க கேட்பாங்க. அதனால் அந்த ஓட்டு வங்கி அவங்களாலேயே அவங்களுக்குள்ள பாதிக்கும். அதனால் இது ஒன்றும் பிரச்சனை. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் திமுகவோட தான் போகணும்னு நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். எப்படின்னு கேட்டாங்க. காரணம் என்னன்னு சொன்னால், இன்றைக்கி திமுகவுக்கிட்டேருந்து காங்கிரஸ் பிரிஞ்சுதுன்னு சொன்னால் அங்கே இண்டு கூட்டணிக்கு பெரிய பிரச்சனையாயிடும். இன்றைக்கி ராகுல் காந்திக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருப்பது திமுக. 40 சீட்டுக்கு அப்படியே 39-40 சீட்டையும் ஜெயிச்சு கொடுத்த அத்தனை ஃபுல் டீம் அதை இவர் என் சகோதரர் என் ராகுல் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அந்த இன் கூட்டணி அப்படி பலப்படுத்தி வச்சுருக்காரு.
சரி, நீங்க தனியா போனா இங்க மாத்திரம் தனியா போவீங்க, அங்க ஒண்ணா இருக்கணுமா? நாங்க தனியாவே இருக்கோம் அப்படிம்பாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில திமுக காங்கிரஸ கழட்டி விட்டுடுச்சுன்னா, உலகத்திலேயே அதிகமாக சந்தோஷப்படுறது பிஜேபியாக இருக்கும். அப்போ திமுகவுக்கு என்ன வேணுமோ நாங்க செய்ய தயாரா இருக்கோம் அப்படின்னே பிஜேபியே வரலாம். ஏன் பிஜேபி திமுக கூட்டணியில இல்லையா? இருந்ததில்ல 10 வருஷம். அவ்வளோதான். அத புரிஞ்சுக்கணும். அது ராகுல் காந்திக்கு புரியாம இருக்குமா? இங்க இருக்கிறவங்க ஆசைப்படலாம். ஆ கூட்டணியில பங்கு, ஆட்சியில பங்கு. பங்கு நொங்கு வேணா குடுக்கலாம். ஜூன், ஜூலைல கிடைக்கும். பங்கெல்லாம் கிடைக்காது. அது அங்கே தமிழ்நாட்டுல அது பழக்கமே கிடையாது. இபிஎஸ் கூட குடுக்க மாட்டார். ஆனா இபிஎஸ்க்கு அந்த பிரச்சனை கிடையாது. ஆட்சிக்கு வரும்போது தானே அந்த பிரச்சனை. அதனால அது இப்போ இந்த தேர்தல்ல அது இல்ல. இதனால இந்த விஷயத்திலயும் இதெல்லாம் அ கேட்கப்பட்ட கேள்விகள் கூட்டணி எப்படி? திருமாவளவன் அவர் என்ன இருந்தாலும் அவர் திமுகவை விட்டு போக மாட்டாருங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஏனென்றால் அந்த பக்கம் அவர் பிஜேபியில கூட்டணிக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை அவருடைய கொள்கை விஷயத்திலையும் சரி இது. ஆனா திருப்பியும் இன்னைக்கு ஸ்டாலின் அவரை கூப்பிட்டு அரவணைத்து கொடுக்கக்கூடிய மரியாதை அவருக்கு விஜய் கிட்ட கிடைக்காது. காத்திருக்கணும். சேர்ற அன்னைக்கு பார்ப்பாங்க. அவ்வளோதான். இல்லை நான் கிளம்புறேன்னா அன்னைக்கு வேணா பார்க்கலாம். அதுக்கு நடுவில் பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்பு ரொம்ப குறைச்சல். அது விஜய்க்கு விஜயோடைய நேச்சர். யாராவது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு போய் விஜய் வீட்டுக்கு பத்திரிக்கை கொடுக்க போகணும், விஜய் கிட்ட போகணுன்ட்டு அந்த சினிமா துறையை சேர்ந்தவங்க போனாலே மாடியிலேருந்து இறங்கும், என்ன இவ்வளோ கூட்டமாக வந்திருக்கீங்க? இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து போனதே கூட்டம்னு நினைக்கிறவர் அவர். அவரை சந்திக்கும் போது யாருமே அவரை சந்திக்கக்கூடாது. அவர் விருப்பப்பட்டால் தான் சந்திக்கலாம் அப்படிங்கிற மனோபாவம் உடையவர். ஆனால் அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இருக்கணும். அந்த கூட்டங்கிறது தான் அவருக்கு அந்த கரூரில் அப்படிப்பட்ட ஒரு அடிச்சுது. 41 உயிர்கள் பலியானதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். வாழ்க்கையில் ஒரு கார் தப்பா ஒருத்த மேலே காரை ஏற்றிட்டு அவன் செத்து போயிட்டா கூட வாழ்க்கை முழுக்க அவனை தூங்க விடாது அந்த அந்த பிரச்சனை. ஆனால் இவர் லேட்டாக வந்தார், இப்போ அங்கே நில்லுன்னா நிற்கலை, எல்லா தவறையும் செஞ்சுட்டு சிபிஐக்கு போனார். கடைசியில் இவரே சிபிஐயில் போய் உட்காந்து 7 மணி நேரம் 8 மணி நேரம் உட்காந்து பதில் சொல்லும்படியான சூழ்நிலை. அவருக்கு தெரியல டெல்லின்னா எப்படி, மத்திய அரசு வட இந்தியர்கள்லாம் எப்படி நடந்துப்பாங்க, ஏன்னா நாங்கள் தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி நடந்துப்பாங்க. அதை எதிர்த்து நிற்கிறது திரு ஸ்டாலின் மிக தைரியமாக. அது பெரிய பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். எவ்வளோ சொன்னாங்க தொழில்துறையில் இன்றைக்கி யார் முதல் இடம்னு பார்த்தா நம்ம தமிழ்நாடு தானே இருக்குது. அதனால் இது எல்லாவற்றையும் பார்க்கும்போது இந்த சூழ்நிலையில் அண்ணாமலையை வெளில போனது எதுக்குப்பா, இதில் நமக்கு பிரச்சனை அனுப்பிச்சிட்டாங்க சைலண்ட்டாக இருக்கலான்னு. அண்ணாமலை உடனே தனி கட்சி ஆரம்பிச்சிருவார் அந்த மாதிரியெல்லாம் யாரும் நினச்சிக்காதீங்க. அந்த மாதிரி ஒரு செஞ்சால் அவ்வளோதான். டெல்லி என்ன பண்ணணும்னு அண்ணாமலைக்கு தெரியுதா? அதனால் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. அதனால் டெல்லி எல்லாத்தையும் வாட்ச் பண்ணி எல்லா ரிப்போர்ட்டையும் கையில் வச்சுக்கும். எந்த ஃபைல்ஸும் யாரும் எங்கேயும் கொண்டு போய் கொடுக்க வேண்டாம். ஆனால் அதை எப்போ பயன்படுத்தணுமோ அப்போ பயன்படுத்துவாங்க. ஆனால் இதையெல்லாம் தாண்டி மக்கள் செல்வாக்கு அப்படின்னு ஒன்று இருக்கும் பொழுது அந்த மக்கள் செல்வாக்கு தான் ஜெயிக்கும். நமக்கு 1000 விஷயங்கள் நம்ம சொல்லலாம், ஆனால் அதெல்லாம் பிரயோஜனமே கிடையாது. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் மகளிருக்கு இலவச பஸ்ஸு, அதில் மாதம் 1000 ரூபா ஒரு பெண்மணி அதில் சேவ் பண்ணலாம் பஸ் சார்ஜில் ஆச்சா. அப்புறம் மகளிர் உதவித்தொகை, அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கிற பொண்ணுக்கு 1000 ரூபா, பையன், அப்புறம் மார்னிங்கு சத்துணவு, மதிய உணவு, சைக்கிள், இதெல்லாத்தையும் தாண்டி அந்த +2 மாணவர்களுக்கு கம்ப்யூட்டர், எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு திமுக அரசு இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் கிட்டத்தட்ட 6000லேருந்து 7000 ரூபா வரைக்கும் நலத்திட்ட உதவிகளாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இது தொடரணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இதில் எந்த மாற்றமும் கிடையாது. தவிர இன்றைக்கி பார்த்திங்கன்னா எத்தனையோ இடத்துல நீர்நிலைகள், பிரிட்ஜஸ்ஸு, ரோட்ஸு எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ரோடு பள்ளமாக இருக்குது அப்படின்னு சில பேர் சொல்லலாம். கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் 100% நேர்மையானவர்கள் இருக்க மாட்டாங்க.
கான்ட்ராக்டில் கமிஷன் அடிக்கணும்னு நினைப்பாங்க. ரோடு போடும்போது கொஞ்சம் எடுத்துக்கணும்னு நினைப்பாங்க. எனக்கு இந்த கவுன்சிலர் கொடுக்கணும், அவருக்கு கொடுக்கணும், இவருக்கு கொடுக்கணும். எந்த ஆட்சி வந்தாலும் அது நடக்கத்தான் செய்யும். அதை மக்களும் விழிப்புணர்வோடு இருந்து பார்த்து பண்ணுனா தான் நமக்கு சரியாக இருக்கும். அவ்வளோதான்.